அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள், மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 மிதுன ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியிலே குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கேது செஞ்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய், இந்த 5 கிரகம் கும்பராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சனி மீன ராசியில் இருக்கார். இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக அமைப்பு. மார்ச் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதாவது சுக்கிரன் உச்சநிலை அடைஞ்சிருவார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மறுபடியும் மார்ச் மாதம் 25ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசினியர்களுக்கு மிதுன ராசியிலே உங்கள் ராசியிலே குரு இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் பாருங்கள் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கார். அங்கே ராகுவோட இருக்கிறது சில நெகட்டிவான அமைப்பு தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஈடுகட்டுரும், சரி செஞ்சிடும். உங்களுக்கு குருவோட பார்வை இந்த ஒளி அந்த புதன் மேலே படுறதுனால ராசிநாதன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அது உங்களால் ஈஸியாக பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் உங்களால். சரிங்களா? எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், என்ன தான் பிரச்சனை வந்தாலும், யார் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அதை ஈஸியாக சமாளித்து வெளியே வந்துடுவீங்க, சமாளிச்சிருவீங்க. அதனால் இந்த மாதம் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் நல்லா இருக்காருங்க. பாகிஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. லாங் ட்ராவல் போகிறது, ஒரு டூர் போகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அதேமாதிரி படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறது, வேலை விஷயமா, தொழில் விஷயமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறக்காக, இல்லை பர்சனல் விஷயமா வெளிநாடு போகிறது, அத்தனை அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு தரும். சரிங்களா? ட்ராவலிங் சில பேருக்கெல்லாம் ட்ராவலிங் அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? பிரயாணத்தில் எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. ராசியில் ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது, ராசிநாதனையும் குரு பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? சமாளிச்சிருவீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. இந்த மாதம் பாருங்கள் 3ஆம் இடத்துல கேது இருக்கார். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த மாதம் புதனுக்கு பயிற்சி கிடையாது, சுக்கிரனும் சூரியன் மட்டும் மாறுறாங்க. சரிங்களா? அப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறதும், கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதும், சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு காமிக்குது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துரும். 3ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருவார், ஒரு விடாமுயற்சி கொடுப்பாரு. என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியம், ஒரு தெம்பும் கண்டிப்பாக 3ஆம் இடத்துல இருக்க கேதும் கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 10ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. 10ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவார்னா, தொழில் அப்படியே கொஞ்சம் மந்தமாக போயிட்டுருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ உச்ச சுக்கிரன் வந்து கூட அவங்க வந்துடும். சரிங்களா? மார்ச் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அவர் ராஜயோக அதிபதி, 5ஆம் அதிபதி. அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் சனியோட சேர்க்கை 10ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த மாதம் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, ஏன்னா போன மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் ஜனவரி, பிப்ரவரிலாம் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்திருக்கும். பொதுவாக சனி 10ல் இருந்தாலும் கொஞ்சம் தடங்கள் கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் பிக்கப் ஆகிடும். ஆனால் இப்போ சுக்கிரன் கூட வரனால இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அப்கிரேட் ஆகுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கவங்களுக்கு பணம் வர்றதை பார்க்க முடியும். நல்ல வளர்ச்சி அடைகிறவங்களால பார்க்க முடியும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நிறைய வாடிக்கையாளர் உங்களுக்கு வருவாங்க, கிளைண்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க. வியாபாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து வியாபாரத்தில் வந்து லாபம் சம்பாதிச்சு அதில் வந்து சக்ஸஸ் பார்க்கக்கூடிய அந்த காலகட்டமாக இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியம், அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாங்க, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதம் கடுமையாக முயற்சி பண்ண போகிறீங்க. அந்த முயற்சிக்கு உண்டான சக்ஸஸையும் வெற்றியும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. சூரியன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 3ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு போய் சுக்கிரனோடையும் சனியோடையும் சேர்றார். சரிங்களா? முயற்சிகளோட சக்ஸஸ் ஆகுங்க. சரிங்களா? ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்க்காக முயற்சி பண்ணியிருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடையாது, ஒரு சில பேருக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்து, சிம்மராசி நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாபில் அரசாங்க வேலையில் போய் உட்கார முடியும். இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா லைஃப் லாங்காக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சிம்மராசியும் லக்னாதிபதி இது நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பொது பலனாக பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சூரியன் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம். மார்ச் மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் பாருங்கள் மறுபடியும் உங்களுக்கு 10லேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுபவரியம் பண்ண போகிறீங்க, ஒரு வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு நிலம் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம்
கடன் வாங்கியாவது வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு சில பேர்த்துக்கு உருவாக போகுதுங்க, பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் அமையுமானா கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்க ஜாதகம் நல்லா இருந்து நல்லா ஸ்ட்ராங்கான தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் சக்ஸஸ் தான். ஏன்னா கோச்சார கிரகணிலே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா குரு நல்லா இருக்கார், புதனோட பார்வையில் குரு இருக்கார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது புதன் வந்து குரு பார்க்குறாரு. சரிங்களா? புதனை வந்து குரு பார்க்குறாரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகுவையும் குரு பார்க்குறாரு, செவ்வாயும் குரு பார்க்குறாரு. இப்போ இதெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்புங்க. செவ்வாய் குரு பார்த்துட்டால ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அதிகார பதவியில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதேமாதிரி போலீஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம், மிலிட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். சரிங்களா? அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க, அரசியலில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு மனசில் ஒரு கஷ்டத்தையும் சோகத்தையும் வச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு மாதமாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையும். அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா புதன் நல்லா இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார், ராசியிலே குரு இருக்கார். இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அப்போ 10ல் இருக்க சனி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறனால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் கண்டிப்பாக கிடச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவலைப்படாதீங்க, அப்கிரேட் ஆயிடுவீங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? இதெல்லாம் சாதகமாக தாங்க இருக்குது. ஹெல்த் பிரச்சனைலாம் பெருசாக வராதுங்க, பெரிய பாதிப்போ கஷ்டமோ இது மாதிரிலாம் வராது. சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கும். போன மாதத்தை விட ஜனவரி பிப்ரவரி விட இந்த மாதம் மார்ச் மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குன்னே சொல்லிடலாம். சரிங்களா? ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார், ராசிநாதன் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, ராசிக்கு வந்து 9ஆம் அதிபதி சனியும் சுக்கிரனோடு உட்காந்துருக்கிறனால ராசிக்கு வந்து 3, 1, 5, 9 அதாவது ராஜயோகாதிபதி கிரகங்கள்லாம் உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கிறனால ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு மாதம் தான். சரிங்களா? உடல் உபாதையில் இருக்கவங்க, ஹெல்த் பிரச்சனையில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை இந்த மாதம் ரெடியாகும். பெரிய பிரச்சனையெல்லாம் வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. சரிங்களா? ஏன்னா ஒளி கிரகம் சம்மந்தப்படுது ராசியில். குருவை வந்து புதனை பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் புதன் வந்து குருவோட பார்வை புதன் மேலே குருவோட பார்வை வந்து 9ஆம் பார்வையை விழுகிறதுனால கண்டிப்பாக அந்த ஹெல்த் பிரச்சனையிலேருந்துலாம் ஈஸியாக நீங்கள் வெளியே வருவீங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த மார்ச் மாதம். நிறைய பிரச்சனை இருக்கவங்க, சந்திச்சுட்டு இருக்கவங்க, கஷ்டத்தில் இருக்கவங்க, மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டங்க சார் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும். ஒரு சில பேர் நல்ல நண்பர்களோட அறிமுகம், புதிய நட்பு கிடைக்கிறது, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அமையும். பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா ராசிநாதன் வந்து புதன் கெடக்கூடாது. ஏன்னா அறிவுக்குண்டான கிரகம், புத்திக்குண்டான கிரகமே புதன் தான். புதன் வந்து கெடவே கூடாது. லக்னம் லக்னாதிபதி, லக்னம் நல்லா இருந்தால் தாங்க ஒரு மனுஷன் நல்லா வாழ முடியும். லக்னாதிபதி கெட்டு போனால் என்ன தான் இது பண்ணாலும், அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அடுத்தவங்க தான் முன்னேறுவாங்க தவிர இவங்களால டெவலப் ஆகவே முடியாது. அதுதான் உண்மை. நடக்கக்கூடிய தசாபுத்தி ரொம்ப முக்கியம். நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும், லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்க முடியும். அதில் மாற்றமே கிடையாது. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். நன்றி, வணக்கம்.